நாளைக்கு அந்த மைதானத்துல எங்க தலைவர் பொதுக்கூட்டத்தை போட போறாரு. வந்து பாரு கூட்டம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சில கட்சியுடைய தொண்டர்கள் உங்ககிட்ட சொல்றத கேட்டிருப்பீங்க. அந்த மைதானத்தை யார் கேட்பா? எப்படி கேட்பா? எதன் அடிப்படையில கொடுப்பாங்க? இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். எந்த ஒரு மைதானத்திலையும் இல்ல பரப்புரை செய்யற இடத்துலயும் அவங்க போய் பரப்புரை பண்ணணும்னா நேராலாம் போய் பண்ணிட முடியாதுங்க. அதுக்கு முறையா அவங்க அனுமதி வாங்கணும். அதுக்கு இருக்கிறது தான் சுவிதா ஆப். இது வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம். இதன் மூலமா அவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த மைதானத்துல தான் நாங்க பொதுக்கூட்டம் நடத்த போறோம் அப்படின்ற அனுமதி வாங்கணும். சரி, முதலமைச்சர் ஆளுங்கட்சி அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க, அப்ப அவங்களுக்கு தானே முதல்ல கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. முதலமைச்சரா இருந்தாலும் சரி, சுயேட்சையா இருந்தாலும் சரி, யாரு முதல்ல அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த குறிப்பிட்ட இடம் முதல்ல வழங்கப்படும். அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி. சரி, இதை தாண்டி அவங்க அரசு நிலத்துல பண்றாங்க அப்படின்னா அதுவுமே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி சுயேட்சை அப்படின்னு பார்க்காம சுழற்சி முறையில வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆளுங்கட்சி கிட்ட எவ்வளவு வாடகை அவங்க வாங்குறாங்களோ அதே வாடகை தான் எதிர்க்கட்சி கிட்டையும் வாங்கணும். சரி, அரசு நிலம் கிடைச்சாச்சு, இல்ல தனியார் நிலம் போறோம், இல்ல விவசாயிகள் கிட்ட இருந்து ஒரு நிலத்தை வாங்கி நாங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறோம் அப்படின்னா அந்த நில உரிமையாளர் கிட்ட இருந்து அவங்க எழுத்துப்பூர்வமா அனுமதி வாங்குறதும் கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள். இப்படியான சூழல்ல பரப்புரை எல்லா இடத்துலயுமே அவங்க பண்ணிட முடியாதுங்க. வழிபாட்டு தலங்கள் இருக்கு அப்படின்னா அங்க பண்ணக்கூடாது, கல்வி இல்ல மருத்துவ நிலையங்கள் இருக்குன்னா அங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுக்கறாங்க தேர்தல் ஆணையம். இதையெல்லாம் தாண்டி அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல பரப்புரை பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் சில கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்காங்க. சரி, பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, பரப்புரையா இருந்தாலும் சரி, அலை கடலாக மக்கள் வருவாங்க பாருங்க எங்க தலைவர் வரும்போது அப்படின்னு நீங்க எந்த தலைவரை நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இத